இயேசு வழியோரமாக நடந்து கொண்டு போகிறார். அப்படியாக அவர் நடந்து கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது மக்களுடைய மனதிலே ஆறுதல் கிடைக்கிறது. உள்ளம் உடைந்தவர்கள் தேற்ற பெற்றார்கள். மன அமைதி, உடல் சுகம் உண்டானது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். அவர் நம்மை குணமாக்கும் ஆண்டவர். குணமாக்கும் ஆண்டவர் நடந்து போகிற பொழுது மனக்காயம், சரீரக்காயம், நோய்களோடு இருந்தவர்கள், பல்வேறுபட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகளை வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அவரை தொட வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அவரை தொட்டார்கள். மக்கள் கூட்டமாக இருக்கிறதே. அதான் பேதுரு கேட்ட கேள்வி. ஆனால் இயேசு கேட்ட கேள்வியோ, என்னை யாரோ ஒருவர் தொட்டார். பல பேர் தொடுகிறார்கள், ஆனால் இயேசு கேட்கிறார், என்னை ஒருவர் தொட்டார். பல பேர் தன்னுடைய சரீரத்தால் இயேசுவை நெருங்கி தொட்டுக் கொண்டிருக்கிற பொழுது யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு, நம்பிக்கையினோடு, இயேசுவால் முடியும் என்ற எதிர்பார்ப்போடு இயேசுவை நெருங்கி வந்து தொட்டார். அந்த தொடுதல் இயேசுவுக்கு அருகிலே வர முடியாமல் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் அடைவேன் என்று தொட்ட ஒரு தொடுதல். இது யாரு? 12 வருடமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர முடியாமல் அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது நான் தொடுவேன் என்று ஓடி வந்து தொடுகிறார். அந்த விசுவாச தொடுதல், ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள் இருந்த வல்லமை அவளுக்குள் புறப்பட்டு சென்றதை நான் உணர்ந்தேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலையிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து நம்பிக்கையோடு அவரை தொடுகிற பொழுது ஆண்டவருக்குள் இருந்த வல்லமை அவரை விட்டு நோக்கி உன்னை தேடி வருவதை ஆண்டவர் உணர வேண்டும். நீ ஆண்டவரே, இயேசுவே என்று சொல்லி அழைக்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து வருவதை நீ உணர வேண்டும். இது வெறும் தொடுதல் அல்ல, இது விசுவாச ஒரு பயணம். இது நம்பிக்கையினால் ஆண்டவரை தொடுகின்ற ஒரு தொடுதல். இது பரிசுத்த ஆவியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கொடை. தூய ஆவியின் துணை இல்லாமல் இந்த தொடுதலை நாம் பெற முடியாது.